ஹாய் ஆல், வெல்கம் டு ஏபி ஃபேமிலி விலாக்ஸ். வீக்கெண்ட் வந்துடுச்சு. ஃப்ரைடே இப்போ தான் என் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு தூங்க போகலான்னு போனேன். ஆனால் வீக்கெண்ட்னாலே வெளியில் போயிடணும் எனக்கு. ஸோ தூங்கிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டை எழுப்பி அண்ணா நகர் கூட்டிகிட்டு போக சொன்னேன். அண்ணா நகரும் வந்தாச்சு. சரி சாப்பிட போகலான்னு யோசிக்கும் போது தான் எப்பயுமே அண்ணா நகரே வந்து சாப்பிட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற புளியாந்தோப்புக்கு போகலான்னு முடிவெடுத்தோம். ஸோ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ புளியாந்தோப்புக்கு வண்டியை விட்டுட்டோம். இப்போ நம்ம காந்தி நகர் கிட்டே இருக்கோம். இது நான் ரொம்ப வருஷம் கழித்து இந்த பக்கம் வரேன். இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக ஹவுசிங் போர்டெலாம் கட்டிகிட்ருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கீங்க. சிட்டியில் மெட்ரோ ரயில் போடுறது நல்ல விஷயந்தான். பட் இதனால் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வரைக்கும் டேக் டைவர்ஷன் சொல்லி அதுக்கே நம்மளை சுற்ற விட்டுடுறாங்க. டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுது. டேக் டைவர்ஷன் சொல்லி கடைசியில் நம்ம புளியாந்தோப்பு சார்மினார் பிரியாணி வந்துட்டோம். மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ கடை இருக்குமான்ற டவுட்லேயே வந்தேன். பார்த்தா கடையும் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கூட்டமும் அதிகமாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம வெறும் சிக்கன் பிரியாணி மட்டும்தான் சொன்னோம். இங்கே பார்த்திங்கன்னா பீஃப் பிரியாணியும் இருக்குது. பீஃப்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சிக்கன்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் சைட் டிஷ்லாம் சொல்லலை. சிக்கன் பிரியாணி மட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் பீஃபோட சைட் டிஷ்ஷு. சிக்கன்லேயும் நிறைய சைட் டிஷ் இருந்துச்சு. பட் நாங்கள் எதுக்குமே சைட் டிஷ் சொல்லலை. அப்படியே இதுதான் சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். விடிகாலையில் 5:30 மணி ஆகுது. பார்த்திங்கன்னா எல்லோரும் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் சூரியன் அடிக்கும் போதே நான் எந்திரிக்க மாட்டேன். அதுவும் பனியில் நல்லா இழுத்து போட்டு தூங்க தான் பிடிக்குமே தவிர எக்ஸசைஸ்லாம் பண்ண தோணாது. அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு மழை அதிகம் ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே ஒரு கோயில் இருந்தது, அங்கே ஓரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மழை நின்றதுக்கப்புறம் போகலான்ட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம மழை பிடிச்சிச்சு. லாஸ்ட்டாக இன்றைக்கி நாங்கள் கீரை தான் செய்யலான்னு இருந்தோம் வீட்டில். ஸோ கோயம்பேடு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக கீரை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.